ரயில்வே ஸ்டேஷனில் போனோம்னா ஒருத்தர் பயணிக்க போகிறார், ஒருத்தர் ஏற்றி விட போகிறார். ரைட்? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். 110221 ட்ரெயின் நம்பர் விழுப்புரம் வழியாக மதுரை நோக்கி வந்து கொண்டு இருக்கு. கேட்டுகிட்டே இருக்குமா? எத்தனை பேருக்கு அந்த வாய்ஸ் கேட்டால் இரிட்டேட்டிங்காக இருக்கும்? நைன்னு ஏற்றி விட போனவங்களுக்கு தலைவலியாக இருக்கும். ஆனால் ட்ரெயின் ஏற போனவன் அது நல்லா கேட்பான். அந்த விழுப்புரங்கிறது மட்டும் காதில் விழுந்திருக்கும், மறுபடியும் கேட்பான். ஏற்றி விட போனவனுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இப்போ யாரு பிரயாணி அப்படின்னா சத்தத்துக்கு நேரம் என் காதை என்ன பண்ணுவேன்? ஒரு தடவை சத்தம் போட்டேங்கன்னா நம்பரை கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். 2வது தடவை சத்தம் போடும் பொழுது ரூட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்குவேன். அப்படி சத்தம் போட்டாலும் ஏற போறவருக்கு என்ன பண்ணிடுவேன்? ஏன்னா எனக்கு தெரியும், நான் எதையா மறந்துட்டு எங்கிட்டாவது போய் சோர்ஸ் ஆஃப் வார்னிங். ஏன் தேவனுடைய வார்த்தைகள் எனக்கு பாரமா இல்லை? ஐயோ எப்படா முடிப்பேன்? ஏன் பாரமா இல்லை? ஐயோ எத்தனை அதிகாரம் வாசிக்கிறது? ஐயோ என்ன பைபிள் ஸ்டடி? ஐயோ இந்த மெசேஜை கேட்டுதான் ஆகணுமா? ஏன் பாரமா இருக்கு? ஐயோ எதுக்கு எடுத்தாலும் வசனம் வசனம். அது எப்படிங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க, அது எப்படி முடியும்? போனா பத்தாதா? நியூயார்க்கு போனா பத்தாதா? வேலையை விட்டு அப்படி போகணுமா? எச்சரிப்பு கிடைக்கும் பொழுது அதை காதை கவனமா வைப்பாங்களா இல்லையா? ஏன்னா நம்ம எதுல இருக்கிறோம்? ஒரு பரலோக பயணத்துல இருக்கோம். காதை கவனமா என்ன பண்ணுவோம்? வைப்போம். ஏத்தி விட வந்தவனுக்கு என்னவா இருக்கும்? புரியுதுங்களா? நீங்க உள்ளதான் இருக்கிறீங்க, ஏத்தி விட வந்தீங்களா இல்ல உண்மையாலுமே ஒரு பயணத்துல இருக்கீங்களா? சொல்லுங்க. சில பேரு அம்மா கூட வருவாங்க, இல்ல மனைவி கூட வருவாங்க. எல்லாம் சொல்லுங்க கூட. அம்மா வராட்டி விட மாட்டாங்க. எங்க அம்மா அப்படி கூப்பிட்டு போயிருவாங்க சர்ச்சுக்கு. இப்ப எங்க அம்மா யாரு? பிரயாணி. நான் யாரு? அம்மா லீவுனா அன்னைக்கு யாரும் லீவு. அப்படி டிக்கெட்லாம் இருந்தீங்கன்னா யோசிச்சு பார்த்து உங்க டிக்கெட்டை பார்த்துங்க.